அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்டிங் பழைய இரும்பு கேட்டுக்கு எனாமல் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரும்பு கேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ ப்ரைமர் அடிக்கணும். அதுக்கப்புறம் எனாமல் பெயிண்ட் வந்து 2 கோட்டிங் அடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக அடிக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1 பை 1 தெளிவாக புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டில் இருக்கிற துருவு எல்லாத்தையும் வால் தகடு வச்சு நீட்டாக சுரண்டிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கேட்டுக்கு பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த கேட் வந்து ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதுக்கு பெயிண்டிங் பண்ண போகிறோம். கேட்டில் வந்து எங்கெல்லாம் ரஸ்ட்டு நிறைய இருக்குதோ அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வால் தகடு வச்சு நீட்டாக சுரண்டிக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தேய்க்கிற பேப்பர் வச்சு தேய்க்க போயிடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த கேட்டில் ரஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால தேய்க்கிற பேப்பர் வச்சு தேய்ச்சோம்னா சரியாக வந்து அந்த ரஸ்ட்டுலாம் கிளியர் ஆகாது. ஸோ அதனால் வந்து வால் தகடு வச்சு ஃபஸ்ட்டு நீட்டாக சுரண்டிக்கணும். கேட்டை சுரண்டி முடித்ததுக்கப்புறம் ரோல் பேப்பர் வச்சு கேட்டை தேய்க்கணும். இந்த கேட்டு தேய்க்கிறதுக்கு வந்து 1/2 மீட்டர் ரோல் பேப்பர் இருந்தால் போதும். இந்த பேப்பரை வந்து நம்ம கையிலேயே வந்து கொஞ்சமாக கிழிச்சிக்கணும். கிழிச்சிக்கிட்டு பேப்பரை வந்து 2 மடிப்பாக இந்த மாதிரி மடிச்சுக்கணும். கேட்டு தேய்க்கும் போது இந்த கேட்டோட கம்பியை வந்து நம்ம வரிசையாக தேய்ச்சிட்டு வரணும். இங்கே ஒரு கம்பியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக 4வது கம்பி தேய்ச்சிக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி தேய்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் எங்கே தேய்ச்சிருக்கோம் எங்கே தேய்க்கலன்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து தேய்க்க ஆரம்பித்தோன்னா ஒரு வரிசையாக தேய்ச்சிட்டு வரணும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கேட்டில் இருக்கிற இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம கட்டை ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு வந்து தரையில் இருக்கிற இந்த டஸ்ட்டையும் வந்து நம்ம கட்டை ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எல்லோ ப்ரைமர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற எல்லோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர ட்ரூ கேர் எல்லோ ப்ரைமர் 1 லிட்டர் எடுத்திருக்கோம். ப்ரைமரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையிலேயே வந்து ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா குளிக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த ப்ரைமர் வந்து ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு டர்பன்டைன் வந்து 200 ml சேர்க்கணும். 1 லிட்டர் எல்லோ ப்ரைமருக்கு வந்து 200 ml டர்பன்டைன் கரெக்டாக இருக்கும். டர்பன்டைன் ஊற்றிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா குலுக்கணும். குலுக்கிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலக்கின இந்த டர்பனையும் ப்ரைமரையும் மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிக்கணும். ப்ரைமர் அடிக்கிறதுக்கு வந்து 2.5 இன்ச்சு ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறமா 4 இன்ச்சு காட்டன் ரோலரை வச்சு ப்ரைமரை வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து நல்லா கலக்கணும். டர்பன்டைனும் இந்த ப்ரைமரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டோட மேல் கை அடிக்கணும். ஸோ மேல் கை அடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோலரில் அடிக்கலாம். ரோலரில் வந்து நம்ம ப்ரைமரை தொட்டு எடுத்தோம்னா கொஞ்சமாக தொட்டு எடுக்கணும். அதாவது டப்பாலே வந்து ப்ரைமரை நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும். ரோலரில் வந்து நம்ம ப்ரைமர் அடிக்கும்போது ஒரு வரிசையாக அடிச்சுட்டு வரணும். கம்பியை வந்து நம்ம மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. கேட்டில் வந்து ரோலர் அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம ரோலர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ரோலர் வந்து போக முடியாத இடத்துல வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தான் அடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு மேல் கையில் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோலர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழ் கை அடிக்கும்போது ஃபுல்லாமே ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட்டையாக இருக்கிற கம்பி எல்லாத்தையும் ரோலரில் அடித்ததுக்கப்புறம் இந்த நெத்தி, அதாவது வெளிப்பக்கம் இருக்கிற இந்த நெத்தியும் வந்து நம்ம ரோலர்லேயே அடிச்சுக்கலாம். வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும்.
மேல் கை அடித்ததுக்கப்புறம் நம்ம கீழ் கை அடிக்கலாம். ப்ரெஷ்ஷில் வந்து ப்ரைமரை தொட்டோம்னா ஃபுல்லாத்தையும் வந்து வழிச்சிக்கணும் டப்பாலே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரெஷ் எடுக்கும்போது ப்ரெஷ்ஷில் நிறைய ப்ரைமர் இருக்கும். அதை வந்து நம்ம டப்பாலே நல்லா வழிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷில் வந்து பாதி அளவு தான் ப்ரைமரை தொடணும். தொட்டுட்டு இந்த காடியாக இருக்கிற இந்த இடத்துல நம்ம ப்ரெஷ்ஷில் தான் அடிக்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சந்தாக இருக்கிறதுனால ரோலர் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ரைமர் அடிக்க முடியாது. இந்த இடத்துக்கு நம்ம ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் தான் ப்ரைமர் அடிக்க போகிறோம். சென்டரில் இருக்கிற இந்த காடியை வந்து ப்ரைமர் அடிச்சிட்டோம்னா சைடில் இருக்கிற இந்த கம்பிக்கும் வந்து கையோட ப்ரெஷ்லேயே அடிச்சுக்கலாம். ப்ரெஷ்ஷில் வந்து இந்த பட்டையாக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு கடைசியாக வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக ஒரு வழி வலிச்சு விட்டுறணும். அதே மாதிரி இந்த கேட்டில் இருக்கிற இந்த தாப்பாலுக்கும் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு தாப்பாலில் வெளிப்பக்கம் தெரிகிற இடத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் தாப்பாலை மறுபடியும் திருப்பிட்டு உள்பக்கம்லாம் அடிக்காமல் இருக்கும். அது நம்ம திருப்பினா தான் அதை அடிக்க முடியும். ஸோ அதையும் அடிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி கீழ்கையில் எங்கெல்லாம் ப்ரெஷ்ஷில் அடிக்கிற மாதிரி இடம் இருக்கோ அந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரெஷ்லேயே அடிச்சுக்கணும். அதே மாதிரி கேட்டில் வந்து நம்ம கைப்பிடி தாப்பால் வரும். அந்த தாப்பாலுக்கும் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கணும். உள்பக்கம் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே இருக்கிற இந்த நெத்தியை வந்து ரோலர்லேயே அடிச்சுக்கலாம். கேட்டோட உள்பக்கம் ப்ரைமர் அடித்து முடிச்சிட்டோம்னா வெளிப்பக்கம் அடிக்கணும். வெளிப்பக்கம் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபுல்லாமே நம்ம வந்து ரோலரில் தான் அடிக்கணும். வெளிப்பக்கம் ரோலரில் வந்து ப்ரைமரை தொட்டுட்டு டப்பாலே வந்து நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து அடிக்கணும். வெளியே இருக்கிறது இந்த கம்பியோட நெத்தி வரும். அதே மாதிரி வந்து அந்த பிளைன் ஷீட் வந்து வெளிப்பக்கத்தில் வரும். இதுதான் வந்து வெளிப்பக்கம் அடிக்கிறது. ஃபுல்லாமே நம்ம ரோலர்லேயே 5 நிமிஷத்துலேயே அடித்து முடிச்சிடலாம். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். உள்பக்கம் அடிக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை ஸ்லோவாக இருக்கும். உள்பக்கம் போட்டுட்டோம்னா வெளிப்பக்கம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளியே அடிக்க போகிற இந்த பிளைன் ஷீட் வந்து ரோலரில் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ரோலரில் வந்து நம்ம ப்ரைமரை தொட்டு இந்த ஷீட்டுக்கு மேலே எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீட்டில் அப்ளை பண்ணலாம், குறுக்கில் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இடத்தையும் கவர் பண்ணிக்கணும் ரோலரில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து வெறும் ரோலரை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும். வெறும் ரோலர்னால் ஃபஸ்ட் டைம் வந்து ரோலரில் நம்ம ப்ரைமரை தொட்டு இந்த ஷீட்டு ஃபுல்லாக உருட்டிடுவோம். உருட்டி முடிச்சதுக்கப்புறம் ரோலரில் வந்து ப்ரைமரே இருக்காது, வெறும் ரோலராக இருக்கும். ஸோ அந்த வெறும் ரோலரை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி உருட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம கேட்டுக்கு ப்ரைமர் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். இது காயறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழித்து கேட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டையை வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ணி பார்க்கணும். மெட்டல் பேஸ்ட் எப்படி பார்க்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கப்புறம் வந்து எனாமல் பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மீதி வந்து கொஞ்சோண்டு ப்ரைமர் மீறும். அதை வந்து நம்ம அந்த ப்ரைமர் டப்பாலே ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷை வந்து டர்பண்டில் க்ளீன் பண்ணிக்கணும். இதே ப்ரெஷ்ஷில் நம்ம வந்து எனாமல் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இதுக்குன்னு நம்ம தனியாக வேறு ப்ரெஷ் வாங்க வேண்டாம். டர்பன்டைனில் ப்ரெஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கிளியராக தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எனாமல் பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற எனாமல் பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர ரஸ்ட் ஷீல்டு எனாமல் 1 லிட்டர் எடுத்திருக்கோம்.
எனாமல் பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலே வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா குலுக்கிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த எனாமல் பெயிண்ட்டு ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு டர்பன்டைன் வந்து 150 ml சேர்க்கணும். $150 ml டர்பன்டைன் ஊற்றிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கையிலே வந்து ஒரு 20 செகண்ட் நல்லா குலுக்கிட்டு கலக்கின இந்த டர்பனையும் பெயிண்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து அதே 2.5 இன்ச்சு ப்ரெஷ்ஷு, 4 இன்ச்சு காட்டன் ரோலரு. நம்ம வாங்கின ரோலர்லேயே 3 பவுச் வரும் தனியாக. அதில் வந்து ஒரு பவுச்சு ப்ரைமருக்கு போயிடுச்சு. 2வது இருக்கிற பவுச்சு வந்து எனாமலுக்குன்னு தனியாக எடுத்துக்கணும். ப்ரெஷ்ஷில் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா கலக்கணும் பெயிண்ட்டை. கலக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். டர்பன்டைன் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. பெயிண்ட் வந்து அப்புறம் அடிக்கடிக்கு ஒழுகிட்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டோட மேல் கை அடிச்சுக்கலாம். ப்ரைமர் நம்ம எப்படி அப்ளை பண்ணி வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ரோலரில் வந்து பிளாக் பெயிண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. டப்பாலே வந்து நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக எடுக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்து நம்ம அடித்தோம்னா பெயிண்ட்லாம் அங்கங்கே ஒழுகிட்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அடிக்கிறது வந்து ஆயில் பெயிண்ட்டு. பெயிண்ட் அடிக்கும் போது நம்ம வந்து ஒரு வரிசையாக அடிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கோட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு ஏதோ 1, 2 மாற்றி மாற்றி அடித்தா கூட ஒரு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. செகண்ட் கோட்டிங் அடிக்கும் போது நல்லா கரெக்டாக ஒரு வரிசையாக அடிச்சுட்டு வரணும். மாற்றி மாற்றி அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எங்கே அடிச்சிருக்கணும்னு தெரியாது செகண்ட் கோட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம மேல் கையில் ரோலரில் அடிக்க வேண்டிய இடம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரோலரில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழ் கை வந்து ஃபுல்லாமே நம்ம ப்ரஷ்ஷில் தான் அடிக்க போகிறோம். நம்ம அடிக்கிறது வந்து பிளாக் பெயிண்ட்டு. இது ஃபஸ்ட்டு கோட் நம்ம அடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எங்கெங்கே நம்ம விட்டுருக்கோம், எங்கெங்கே விடாமல் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோட் அடிக்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆனால் அதே வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த லுக்கு கிளியர் தெரியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு கோட்டிங் ஏறிடுச்சு. மறுபடியும் நம்ம இதுக்கு மேலே பிளாக் பெயிண்ட்டே நம்ம செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு எங்கெங்கே கரெக்டாக அடிச்சுட்டு வரணும்னு தெரியாது. அதனால் வந்து செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போது மட்டும் ஒரு ஈவனாக வரிசையாக அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும் எங்கே அடிச்சிருக்கோம், எங்கே அடிக்கலைன்னு சொல்லிட்டு. எனாமல் பெயிண்ட்டை ப்ரஷ்ஷில் தொட்டு எடுக்கும்போது மட்டும் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டப்பாலே நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக எடுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்து அடிக்க ஆரம்பித்தோம்னா அடிக்கும்போது நம்மளுக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஒழுக ஆரம்பிச்சிடும் பெயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காடி உள்ள வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும். பெயிண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும். டப்பாலே வந்து இந்த மாதிரி நல்லா வழிச்சிக்கிட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு கீழ் கையில் காடி வரும். அந்த காடி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ப்ரஷ்ஷில் தான் அடிக்கணும். அடிக்கும்போது இந்த சைடில் வர கம்பியும் வந்து நம்ம கையோட ப்ரஷ்லேயே அடிச்சுக்கலாம். காடியோட உள்பக்கம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வெளியே இருக்கிற இந்த நெத்தி வந்து ரோலரில் தான் அடிக்கணும். இந்த மாதிரி நீட்டாக வச்சு அழகாக வலிச்சு விட்டா வேலை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். அதே மாதிரி இந்த தாப்பாலுக்கு நம்ம ப்ரைமர் அடிக்கும்போது எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் இந்த பிளாக் பெயிண்ட்டை நம்ம வந்து இந்த தாப்பாலுக்கு அப்ளை பண்ணி அடிக்கணும். கேட்டில் வர இந்த கீழுக்கும் நம்ம வந்து ப்ரஷ்ஷில் தான் பெயிண்ட் அடிக்கணும். உள்பக்கம் எனாமல் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா வெளிப்பக்கம் அடிக்கணும். வெளிப்பக்கம் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ப்ரைமர் நம்ம எப்படி வெளிப்பக்கம் அப்ளை பண்ணி அடித்தோமோ அதே மாதிரி தான் எனாமல் பெயிண்ட்டையும் வெளிப்பக்கம் அப்ளை பண்ணி அடிக்க போகிறோம். இந்த மாதிரி கேட்டுக்கு வந்து எனாமல் பெயிண்ட்டு 2 கோட்டிங் அடிக்கிறதுக்கு 1 லிட்டர் எனாமல் கரெக்டாக இருக்கும். வெளிப்பக்கத்தில் இருக்கிற இந்த பிளைன் ஷீட்டுக்கு வந்து நம்ம ரோலரில் எனாமல் பெயிண்ட் தொட்டோம்னா
ஒரு வாட்டி தொட்டாலே போதும், இந்த பிளைன் ஷீட்டு ஃபுல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரைமர் ஒரு கோட்டு ஏற்றிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம பிளாக் பெயிண்ட் அடிக்கும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தாக வழுக்கிக்கிட்டு வரும். கவரேஜும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு கோடு நம்ம வந்து எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம அடிச்சுக்கலாம் மாற்றி மாற்றி. நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ண தோணுதோ அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து எம்டி ரோலரை வச்சு கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி நீட்டாக அந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டே வரணும். அப்போ தான் வந்து பெயிண்ட் எல்லாத்துலேயும் கரெக்டாக ஈவனாக இருக்கும். பெயிண்ட்டும் வந்து ஒழுகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டிங் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம்னா இது காயறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேட்டுக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங் நம்ம எப்படி அப்ளை பண்ணி அடித்தோமோ அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணணும். இப்போ கேட்டுக்கு வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போ கேட்டு பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். லுக்கும் வந்து நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேட்டுக்கு வந்து எனாமல் பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.